வணக்கம் மக்களே. தொடர்ந்து 3 நாள் லீவ் வந்ததுங்களா, சரி கோயிலுக்கெல்லாம் போகலான்னு வந்திருந்தோம். அதுதான் இப்போ உங்களுக்கு சோழநாடு கோவில் சீரியஸ் அப்படின்ற பெயரில் வீடியோஸாக கொடுத்துட்டுருக்கோங்க. அந்த வரிசையில் 2வது நாள் இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னா தஞ்சை பெரிய கோயில் தான் வந்திருக்கோம். தஞ்சை பெரிய கோயில் தானே பார்த்துருக்கோமா அப்படின்ட்டு வெளியே டக்குன்னு வந்துடாதீங்க. இந்த வீடியோ கடைசியில் ஒரு கோயில் காட்டியிருக்கோம். அந்த கோவில் நீங்கள் யாரும் அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பயும் போல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவையாறில் ஐயாரப்ப சுவாமி கோயிலில் நிதானமாக தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ திரும்பியும் கிளம்பியிருக்கோங்க. இந்த தடவையாச்சும் நேராக தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் போவோம்னு நினைக்கிறேன். டைம் ஆகிடுச்சின்றதுனால டிஃபனுக்கு கூட பிரேக் போடவே இல்லைங்க. கார்லேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்துச்சுங்களா, அதையே கொஞ்சம் சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். போகிற வழியில் தான் சுவாமியாக்கிட்டே எங்களோட பழைய நினைவுகளை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தோங்க. கோவிலும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சிங்க. இங்கே கோபுரம்லாம் குட்டி குட்டியாக அழகாக தான் இருக்குங்க. பாருங்களேன், இங்கே நம்ம டிராஃபிக் ஜாம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். வழக்கம் போல் கார் பார்க்கிங் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்ததுங்க. மழை வேறு லைட்டாக தூரிட்டு இருந்ததுங்களா, நீங்கள் எப்படின்னா பார்க் பண்ணிட்டு வந்து சேருங்க அப்படின்ட்டு நான் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. திண்டுக்கல் கசவனம்பேட்டையிலேருந்து வந்திருக்காங்க ஓம் சக்தி குரூப். நாங்கள் அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சக்தி அம்மா ஒரு குரூப் வந்திருந்தாங்க. அங்கே இருக்கவங்க டிஃப்ரெண்ட்டாக வேஷம்லாம் போட்டு வந்திருந்தாங்க. நான் அவங்ககிட்ட அப்படியே லைட்டாக பேச்சு கொடுத்தேன், என்னத்துக்காக இது மாதிரி வேஷம் போட்டு வரீங்கன்னு. அவங்களும் அப்படியே நல்லா பேசி பழகிட்டு அப்படியே நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். நாம் கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். உள்ளேருந்து எவ்வளோ பேர் வெளியே வராங்க பாருங்களேன். அப்போ கன்ஃபார்மாக உள்ளே நல்ல கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சிங்க. தாமுவும் செல்ஃபி ஸ்டிக் எடுத்து இங்கே தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தார். செல்ஃபி ஸ்டிக்கை வாங்கினதோட சரிங்க, அது அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே இல்லை அந்த பையன். இன்றைக்கி தான் ஏதோ வெளியே எடுத்துருக்காரு. தஞ்சை பெரிய கோயிலில் நல்லா வீடியோ எடுக்கிறோமா அப்படின்னு ஒரு ஆர்வமாக வந்துட்டுருக்காருங்க. செல்ஃபி ஸ்டிக் வச்சிங்கனால சும்மா ஈஸியாக அசால்ட்டாக இருக்குது. அடுத்து இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் தான் வந்திருக்கோங்க. பேருக்கு தகுந்த மாதிரி இங்கே பெரிய லிங்கம், பெரிய நந்தின்னு நல்ல ஒரு பெரிய கோவிலுங்க. நிறைய பேர் வந்திருப்பீங்க. இந்த கோயிலுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லைன்னு எனக்கு தெரியுங்க. நான் பார்த்ததும் ரசித்ததை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த கோயில் நான் 2வது தடவை வந்திருக்கேங்க. ஆல்ரெடி பசங்க சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு தாட்டி வந்திருக்காங்க. அப்போ பிரமிச்சு பார்த்தேன், இவ்வளோ பெருசாக இருக்கே, இவ்வளோ அழகாக இருக்கே, இவ்வளோ பெரிய பெரிய கற்கள் எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாரு அப்படின்ட்டு நினச்சி பிரமிப்பாக பார்த்தேங்க. இந்த வாட்டி சௌமியா நான் இன்னும் பார்த்தது இல்லாத பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுனால நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம்ன்றதோட மக்கள் வெள்ளமாக இருக்குங்க. அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது. இப்போ தான் தெரியுது தஞ்சாவூரில் நமக்கே நேற்று நைட்டு ரூம் கிடைக்கலன்னு அவ்வளோ பேர் வந்து குவிஞ்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஒரு க்யூ வந்து ஏறுது, ஒரு க்யூ வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இறங்குறாங்கங்க. முதல்ல ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட்டமும் கொஞ்சம் லன்ச் டைம் ஆகிடுச்சிங்க, லஞ்சுக்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கிருத்திக்கு கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிட்டாமா ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு அனுப்பியிருக்கேங்க. அப்புறம் வந்து தஞ்சை பெரிய கோவில்னாலே எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருங்க. அது சின்ன விஷயம் தான், இருந்தாலும் அதை நினச்சா ஒரு சிரிப்பு வரும். அந்த மாதிரி என் பெரிய பையன் ஒரு நிகழ்ச்சி சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம சுவாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே தாம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தானா, அப்போ ஒருத்தர் வந்து அந்த குரூப் வந்துட்டு அந்த பசங்களாம் வேடம் போட்டு வந்தாங்க. நாங்கள் ஆசையாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோமா, அதில் ஒரு அம்மா அப்பா அவங்க தான் தலைமை போல இருக்குது. வாங்கப்பா வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோக்கு ஆசையாக வந்து ஃபோர்ஸ்லாம் கொடுத்தாங்க. திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க அவங்க. நேற்று நாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன கோயில் போகணும்ப்பா, திருப்பட்டூர்லேயே வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர் கடலூர்லாம் வந்திருந்தாங்க, பார்த்தாங்க, நல்லா பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இன்றைக்கி எங்கள் ஐயாரப்பர் திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் வந்து பெங்களூர்லேருந்து வந்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் பெங்களூர் வந்திருக்கேன், எங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. செம்ம கூட்டம் இருக்குது. போன வாட்டி வரும்போதே வந்து வராகி அம்மனை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதாவது ராஜராஜ சோழன் வந்து போகிறதுக்கு முன்னாடியே வரத்துக்கு முன்னாடியே வராகி அம்மனை தொழுது சுவாமி கும்பிட்டுட்டு தான் போவார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கோயில் இங்கே எங்கே இருக்குன்னு கேட்டேன், யாருக்குமே தெரியலைங்க. இன்றைக்கும் வராகி அம்மன் சன்னதி எங்கன்னா இருக்கான்னு தேடி பார்க்க போகிறேன். நான் பார்த்தேன்னா உங்களுக்கும் காட்டுறேங்க. வெயிலில் அந்தளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அழகாக தெரியலன்னு என் பையன் வருத்தப்பட்டிருந்தான். இப்போ கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால வீடியோக்கு அழகாக இருக்கும்னு நினைக்கிறோங்க. நாமளும் ஒரு இது இல்லாமல் இப்போ டென்ஷன் இல்லாமல் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வந்துடுப்பா.
சுவாமி இங்கே வராகி அம்மன் சன்னதி எங்கே இருக்குங்க? பூட்டியாச்சா? எதுங்க சொன்னேங்க? நான் வெளியிலேருந்து பார்த்துக்கிறேன், மரத்துக்கு பின்னாடி இப்போ இல்லை சுவாமி, நான் வெளியிலேருந்து பார்த்துக்கிறேன், எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ணாடா சரி தேங்க்ஸ். இன் பிட்வீன் அவர் ஐயர் ஒருத்தர் வந்தாருங்க, அவர்கிட்ட வராகி அம்மன் சன்னதி எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கேன். அங்கேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லன்ச் டைம் பூட்டிட்டாங்களாம், 4 மணிக்கு தான் தரிசனமா. இருந்தாலும் வெளியிலேருந்து தான் பார்க்கணுங்க. வராகி அம்மன் இப்போ ரொம்ப நல்லா ஃபேமஸாக இருக்காங்கங்க. எனக்கு தெரிஞ்சு தஞ்சையில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி, போர்லேருந்து வெற்றி பெற்று வந்த பிறக்கும் இந்த அம்மாவை வணங்கி தான் போவாராம், வந்து சாமி கும்பிடுவார்னு சொன்னாங்க. அதனால் பழமையான இந்த வராகி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு தான் போகணுன்னு இருக்கேங்க. 4 மணி வரலாம் வெயிட் பண்ண விட மாட்டாங்க. வெளியில் இருந்தாச்சும் நின்று அம்மா மனசார சுவாமி கும்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. இப்போ சன்னதி தெரிஞ்சிருச்சு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம சன்னதிக்கிட்டே போய் பார்க்கலாம். கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலமோ அது மாதிரி இந்த போனாக்கு இந்த ஸ்கார்ஃபுங்க. வெளியூர் போகிறேன் அப்படின்னாலே 2 ஸ்கார்ஃப் என் கையில் எப்பயும் ஸ்டாக் இருக்கும், அதை எடுத்து வச்சுப்பேன். லைட்டாக மழை தூரிச்சிங்களா, கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கும், காது கொஞ்சம் எனக்கு சைனஸு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குங்களா, காது வலி வந்துடும், இல்லை மூக்கு தும்ப ஆரம்பிச்சிடுவேன். அதனால் அதை எடுத்து மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக வரும்போது நிறைய கோவில் கவர் பண்ணோம் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் இல்லைங்களா. இப்போ தஞ்சையிலே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கோவிலை தவிர்த்துட்டோன்னு வைங்களேன், புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் இப்படி நிறைய கோவில் இருக்குங்க, அதெல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் சௌமியா ஆசைப்பட்டாங்கங்க, நாம் ஒரு தாட்டி பார்த்துட்டோம் இந்த கோயில். அதனால சரி வேறு கோயில் போகலான்னு நினைக்கும் போது சௌமியா கேட்டாங்க, அத்தை நான் பார்த்ததில்ல அத்தை, நான் பார்க்கணும், படிக்கும் போது கேள்விப்பட்டதோடு சரி இந்த தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொன்னாங்க. சரி சௌமியா ஆசையை விட முடியுமா சொல்லுங்கள், ஏதோ எப்பயோ தான் அவளே வாய் திறந்து கேட்பா. அதனால தான் இந்த வாட்டி வந்திருக்கோங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக என்ன தான் காரில் ட்ராவல் பண்ணாலுமே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக நாங்களாம் உட்காந்தோம். சௌமியா வந்து கிருத்திக்கு கொஞ்சம் அப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவள் ஃபோட்டோஸ்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அவள் மட்டும் இல்லைங்க, தாமுமே அந்த நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் தஞ்சை பெரிய கோவிலில் நிறைய பேர் ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி டைம் லேப்ஸ் இதெல்லாம் எடுத்துருக்குறாங்கம்மா, நானும் அதெல்லாம் எடுக்கணும்னு. தாமுமே ஒரு ஆர்வமாக தான் வந்திருக்காங்க. அதனால தான் செல்ஃபி ஸ்டிக் வச்சு அப்படியே சும்மா இதெல்லாம் காட்டின்னு இருக்கார் அவர். பிரேக்ஃபாஸ்ட்டு வாங்கி தரலைங்க, லஞ்சு மணி 2வது பசிக்குதுன்னு வேர்க்கடலை பொரி வாங்கி சாப்பிடலையே. சன்னதி எல்லாம் மூடியாச்சா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாராகி அம்மன் பழமையான தெய்வம் தாங்க. இப்போ என்னமோ புதுசாக ட்ரெண்டான மாதிரிலாம் கிடையாது. அதாவது ராஜராஜ சோழன் இந்த அம்மா வணங்கிட்டு தான் போருக்கு போவாரான்னு சொன்னேன் இல்லைங்களா. அம்மன் சன்னதி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ளே நுழைஞ்சதுமே இடது பக்கம் ஒரு பெரிய வட்டம் மாதிரி இருக்குங்க, அங்கே தான் பசங்கள்லாம் ரீல்ஸ் எடுத்துட்டுருக்காங்க. அங்கேருந்து கொஞ்சம் கிட்டே, அதாவது அந்த பெரிய கோபுரத்துக்கு இடது பக்கமே இருக்குங்க. வராகி அம்மனுக்கு விளக்கேற்றதுக்காக இப்போ பாரு புதுசாக ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்களேன், அரிசி போட்டு கோலம் போட்டுலாம் விளக்கேற்றுறோம் இல்லையா, அது மாதிரி இங்கேயும் மக்கள் வந்து சாமி கும்பிட்ருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுதுங்க. வாங்க கோயில் போகலாம். அங்கேயும் இருக்குது பாரு மண்டபத்தில். இந்த நந்தி தான் ராஜராஜ சோழன் வச்ச நந்திங்க. அது கொஞ்சம் பின்னம் ஏற்பட்டது அப்படின்றதுனால காரணத்தாலும் என்னமோ தெரில. அதாவது படையெடுக்கும் போது பின்னம் ஏற்பட்டுச்சா, படையெடுக்கும் போது இந்த கோயில் எதுவுமே சேதமடையலைன்னு எனக்கு தெரியுங்க. எதனால் இங்கே எடுத்து வச்சிட்டாங்கன்னு தெரில. இங்கே எடுத்து வச்சுட்டு வேறு நந்தி இது நிறுவிருக்காங்க. இந்த பெரிய நந்தினால பிரதோஷம் தான் இந்த நந்தி தான் காட்டுவாங்க, அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது இல்லைங்களா. இதுதான் வாராகி அம்மன் சன்னதிங்க. இதை போன வாட்டி நான் எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்னு தெரியலிங்க. இங்கே கிணறு காட்டினேண்ணா. கோபுரம் இருக்குங்களா, நுழைவு கோபுரம் இருக்கா, அப்படின்னு வந்தால் இப்படி தான் நம்ம இந்த நந்தியை பார்க்கணும். நந்திக்கு நேராக இந்த கிணறுக்கு இங்கே இருக்காங்க இந்த வாராகி அம்மன். வந்தால் நீங்கள் அவசியம் தரிசனம் பண்ணுங்கள். எனக்கு லன்ச் பிரேக் விட்டுட்டாங்க அந்த அம்மா. நந்திக்கிட்ட போகலாமா? கொடிமரம் தரிசனம் பண்ணிக்கோங்க. அப்படியே நந்தி பகவான் இருக்கார், இங்கே ஆவுடையாக இருக்காங்க. இப்போ வந்து 1 to 4 க்ளோசிங் டைமுங்க. நீங்கள் வந்தால் இந்த டைமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 மணிக்கு மேலே தான் நட திறக்கும், சாமி பார்க்கணும். நமக்கு அடுத்த ப்ரோக்ராம் இருக்கிறதால இன்னும் சாப்பிட்லைங்க. நாம் பரவாயில்ல, சாமியானா பசி தாங்க மாட்டா இல்லைங்களா. அதனால் நம்ம பார்த்துட்டு வந்துடுமா, சாப்பிட்டுட்டு கிளம்பலாம், சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேங்க. நீங்கள் இந்த கோயிலுக்குலாம் வந்திருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்காங்க. பசங்க ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்து, பசங்களாம் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்து ரீல்ஸ் எடுத்துட்டுருக்காங்கங்க. இந்த வாட்டி சுவாமி மிஸ் பண்ணிட்டேன், பார்க்கல. தான் பார்த்துருக்கேன், சாமியா பார்க்கல, மிஸ் பண்ணிட்டோம். எத்தனை தடவை பார்த்தாலும் சாமி தானே, மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த தடவை ட்ரை பண்ணுவோம், அடுத்த கோயில் போகும்போது பார்க்கலாம். இவங்கெல்லாம் சுவாமி தரிசனத்துக்காக உட்காந்துட்டுருக்காங்கங்க. இப்போ நட சாத்திருக்கு இல்லைங்களா, 4 மணிக்கு மேலே நட திறந்த பிறகு தரிசனம் பண்ணுவாங்க போல் இருக்குங்க.
நாம் தான் பார்க்க முடியலைங்க. இப்போ கிளம்பிடணுங்க, சாப்பிட வேலை இல்லைங்களா. இப்போ கிளம்புனா தான் அடுத்த கோயில் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம், அதுக்கு டைம் கரெக்டாக இருக்குங்க. சௌமியா கிட்ட மட்டும் சொல்லியிருந்தோம், அம்மா எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கோ, நிதானமாக ரசித்து பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துக்கோமான்னு. அவளுமே ஆசைப்பட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்காரோட எடுத்துக்கிட்டா. இப்போவும் டிபியில் அந்த தஞ்சாவூரில் எடுத்த ஃபோட்டோ தாங்க வச்சுருப்பாங்க. தாமு தான் அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர். இப்போ லஞ்ச் சாப்பிட தாங்க போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஹோட்டல் செக் பண்ணால் எல்லாமே கொஞ்சம் கார் பார்க்கிங் கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி டைமில் நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா. நான் வெஜிடேரியன் இல்லாமல் வெஜிடேரியன் தேடுறதுக்குலாம் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இப்போ தான் கூகுள் இருக்குங்களே, அதில் ஏதோ ஒன்று போட்டு இந்த ஹோட்டல் பார்த்தாங்க பசங்க, அதனால் இங்கே வந்திருக்கோம். கார் பார்க்கிங்க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கிருத்திக் முதல்ல ஊட்டிடலான்னு அவனு தாங்க மம்மு கிளம்பிருக்கேன். வழக்கம் போல் நானும் எங்கள் வீட்டுக்காரும் மீல்ஸ் சொன்னோம். பசங்களுக்குலாம் அவங்க பிடிச்சதை ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. தாமு எப்பயும் போல் சாம்பார் சாதம் தான் சொல்லியிருந்தான். மோர் குழம்பு, தயிர், பருப்பு பொடி, நெய், உருளைக்கிழங்கு கூட்டு மாதிரி வச்சுருக்காங்க, பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். நாங்கள் தான் சாப்பிட்டு இருந்தோங்க. அவன் தான் சாம்பார் சாதம் சொன்னான். டக்குன்னு முடிச்சுட்டு ஏதோ இங்கே ஜூஸ் மாதிரி இருக்கேன்னு ஏதோ ஒரு ஐட்டம் கேட்டு வாங்கி குடித்தாங்க. சூப்பராக இருக்குன்னு அதை 2-3 வாங்கி சாப்பிட்டான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது பான் ஷாட் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தான். லஞ்சு சாப்பிட்டாச்சு. காலையிலேருந்து சாப்பிடாமல் சாப்பிட்டதுக்கு அப்பாடான்னு இருந்ததுங்க. இந்த சீரியஸில் நம்ம நிறைய அம்மன் கோவில் பார்த்துட்டுருக்கோம். சமயபுரம் மாரியம்மன், உறையூர் வெக்காளி அம்மன், அந்த வரிசையில் இன்னொரு அம்மன் கோவில் தான் நம்ம போயிட்டுருக்கோங்க. நம்மளில் நிறைய பேர் குறிப்பாக பெண்களுக்கு அம்மன் சுவாமி அப்படின்னு வந்துட்டால் ஒரு பற்றும் ஒரு இதுவும் பக்தியும் அதிகம்தாங்க. அதுவும் என்ன மாதிரி அம்மா இல்லாதவங்களுக்கு அந்த தாயை விட்டால் வேறு யாருக்கிட்ட நம்மளை குறையும் சந்தோஷமாக சொல்ல முடியும் சொல்லுங்கள். நானுமே அப்படி தாங்க அந்த அம்மா கிட்ட தான் எல்லாத்தையுமே சொல்லி ஒப்படைப்பேன். ஒரு ஊரில் ஒரு பேர் இந்த அம்மாவுக்கு. அதாவது வந்து மலையனூரில் அங்காள பரமேஸ்வரி, பழவேட்டில் ரேணுகா பரமேஸ்வரி, எங்கள் திருவேற்காடில் கருமாரி அம்மன், மாங்காடு காமாட்சி அம்மன், பொர்ஷேவாக்கத்தில் பாதாள பொன்னியம்மன். இப்படி ஒரு பேர் ஒரு ஊரில் ஒரு பேர் இருந்தாலுமே எல்லாம் ஆதி மூலம் ஒரே சக்தி தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்மனோட பேர் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதியானம் லஞ்சுக்கு அப்புறம், அதாவது தஞ்சை பெரிய கோயில் பார்த்துட்டு சாப்பிட்டோம் இல்லைங்க லஞ்ச். அதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா வலங்கைமான் அப்படின்ற ஊருக்கு. அதாவது நாங்கள் இங்கே திருவாரூர் போயிட்டுருக்கோங்க. வழியில் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நான் 2வது தடவை வந்திருக்கேங்க. முன்னதாட்டி சின்ன வயசாக பசங்களோட தஞ்சாவூர் வந்தேன்னு சொல்லுங்களா, அதே மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் போகும்போது வழியில் இந்த கோயில் பார்த்தேன். எங்கே ஒரு கோயில் இருக்குது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்தேங்க. அப்போ இந்த கோயிலோட பேர் வித்தியாசமாக இருந்ததுன்னு கேட்டேன். அதனால் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக திரும்ப இந்த கோயிலுக்கு வந்திருக்கேங்க. அம்மனோட பேர் வந்து சீத்தலா தேவி. அந்த அம்மாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பாடைக்கட்டி மாரியம்மன். பேரே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இல்லைங்க. ஆமாங்க, இந்த அம்மாவுக்கு யார் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, உடம்பு ரொம்ப சரியில்லை, தீவிரமாக நோய் ஆகிடுச்சு, பிழைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. அந்த ஸ்டேஜில் இந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா சரியாக்கி கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த அம்மா கிட்ட அழைச்சிட்டு வந்து சுவாமி கும்பிட்டுட்டு இறந்த பிறகு நம்ம என்னென்ன சடங்குகள் செய்வோமோ, பாடை கட்டி செய்வோம் இல்லையா, அதே மாதிரி செய்து கோயிலை 3 தடவை சுற்றி வந்து அந்த பாடையெல்லாம் உடைப்பாங்க. அந்த மாதிரி பரிகாரம் செய்யக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலங்க. வித்தியாசமாக இருந்தது. உங்களை நிறைய பேர் தெரியாது, காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த வாட்டி வந்திருக்கேங்க. இந்த வாட்டி பூசாரிகிட்டையும் நான் கேட்டு தெளிவு பெற்று தான் அது உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மா பார்த்தீங்கன்னா உங்களை குட்டியாக தான் இருப்பாங்க. மூர்த்தி சிறுசம் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சக்தி வாய்ந்த அம்மனுங்க. இந்த அம்மாவுக்கு சீத்தலா தேவின்னு தான் பேர். பிரசாதம் எடுத்துக்கங்க. இந்த அம்மா மட்டும் இல்லாமல் இங்கே கருப்பண்ண சுவாமி, பேச்சி அம்மன், அப்புறம் மதுரை வீரர்லாம் இருக்காங்கங்க. சின்ன கோயில் தான், ஹைவேஸ்லேயே அப்படியே இருக்கும். வந்தால் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து பாருங்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஒரு கேசட் இருந்ததுங்க, இந்த 2 பக்கம் ஓட்டை போட்டு சுற்றுவோமே, அந்த மாதிரி கேசட்டில் ஒரு பாட்டு இருந்தது. அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா அம்மனுங்களும் சொல்லுவாங்க. கல்கத்தா காலிலேருந்து நம்ம புரசைவாக்கம்,
அப்புறம் முண்டக கன்னியம்மன் அப்படின்னு எல்லா அம்மன் பேரும் வரும். அதில் இந்த பாடைக்கட்டி மாரியம்மன் பேரும் வந்திருக்குங்க. அந்த பாட்டு நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். அதனால் இந்த பேர் சொன்னதும் இந்த கோயிலும் பெரிய கோயில் தாங்க, வாங்க போகலான்னு தான் அன்றைக்கி அழைச்சிட்டு வந்தேன். அப்போல்லாம் பசங்க சின்ன பசங்கங்க. இப்போ என்னோடய பேரனோட வந்திருக்கேன். அதில் ஒரு மகிழ்ச்சி. கோயில் நல்லாவே முன்னேறிக்கு. ஹைவேஸ்லேயே இருக்கிறதுனால சின்ன கோயில் தாங்க, ஆனால் சுற்றி நிறைய கடைகள்லாம் இருக்குது. அப்புறம் சித்தப்பற்று கோயில், நீங்களும் ஒரு வாட்டி வந்து அவசியம் வந்து பாருங்கள். இங்கே பூ கொடுத்தாங்க. இப்போ அடுத்து நம்ம திருவாரூர் போகணும். திருவாரூர் போயிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கோவிலில் இன்னொரு வழக்கமாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், கண், மூக்கு, கால், கை, உருவம் இது மாதிரி பொம்மைகள்லாம் செய்து வச்சுருக்காங்க. இதை வாங்கி செலுத்துகிற பழக்கமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துலாபாரம் இருக்குது பாருங்கள், எடைக்கெளிக்கை செலுத்துகிற பழக்கமும் இருக்குது போல இருக்குங்க. ஆக மொத்தம் நம்பிக்கை தாங்க. அம்மா கிட்ட வேண்டிக்கினா நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்ற நம்பிக்கை தான் நமக்கு இதில் முக்கியம். உங்களில் எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க, அம்மனை தரிசனம் பண்ணியிருக்கீங்க, இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதாவது காய்ந்த வயலே பார்க்க முடியல, எவ்வளோ சுற்றி பசுமையாக அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ அடுத்து நம்ம திருவாரூர் கோவில் தான் போக போகிறோம். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் திருவாரூர் கோவிலில் தரிசனம் பண்ணலாங்க. இந்த சோழநாடு கோவில் சீரீஸில் ஷார்ட்ஸும் சரி லாங் வீடியோஸும் சரி அவ்வளோவா வியூஸ் போடலைங்க. ஆனால் நிறைய பேர் மனசார கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களோட டெம்பிள் வீடியோஸுக்கு நாங்கள்லாம் ஃபேனு, ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களால் பார்க்க முடியலனாலும் நேரில் பார்த்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இதுதான் எனக்கு வேணும். நான் பார்த்து ரசித்த கோவில்கள், எதிர்பாராமல் பார்த்த கோவில்கள், இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.